வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ கடலைப்பருப்பு வச்சு போட்டிருக்கோம், கொஞ்சமாக உளுந்து பருப்பு, அப்புறம் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், சரிங்களா? ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 10 வரமிளகா, குட்டி குட்டியாக தான் இருக்குது வரமிளகா. கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சமாக புளி, இது மூக்குரட்டை கீரைங்க. இது கிராமத்து சைடு நிறைய கிடைக்கும். கீழே தரையாக ஒட்டி இருக்கும், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் அடைஞ்சது. இது யூரின் போகிறதுக்கு, கிட்னி இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை கிடச்சா விட்டுறாதீங்க, ரொம்ப பாதுகாப்பாக வைக்க சொல்கிறாங்க கிட்னியை. இது கிடச்சதுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம், சரிங்களா? இது நிறைய மருத்துவத்துக்கு உதவுது. எனக்கு கிட்னிக்கு நல்லதுங்கிறது மட்டும்தான் தெரியும் இப்போ, அதனால் நான் அதை சொல்லியிருக்கேன். நீங்கள் மூக்கட்டை கீரைக்கு போட்டு பாருங்கள், அதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் கீரை கிடச்சதுன்னா விட்டுறாதீங்க. நம்ம கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம், கீரையை சூப் வச்சு குடிச்சிக்கலாம், துவையில் அரைச்சிக்கலாம், பொரியல் பண்ணிக்கலாம். நிறையா கிடச்சிதுன்னா எங்கே பார்த்தாலும் பறிச்சிட்டு வந்துடுங்க. இது காசுக்கெல்லாம் விற்க மாட்டாங்க, நம்ம பார்த்தா பறிச்சிட்டு வந்துடணும் அதே, சரிங்களா? இப்போ நல்லா வதக்கிட்டோம். நம்ம எப்படி வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்கள் கிடச்சதுன்னா வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஆற வச்சிட்டோம், மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம். நல்லா நம்ம மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம், சரிங்களா?
தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கிடச்சதுன்னா விட்டுறாதீங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு வந்து போட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்குறோம். ஒரு வரமிளகா, நம்ம கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடலாம் நம்ம. சரிங்களா? நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் தோசை தான் செஞ்சுருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.